நமக்கு எல்லாருக்கும் எக்ஸாமினேஷன் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு கேள்வி இருக்குது இல்லையா? அதை இன்றைக்கி அப்படியே அடியோடு நான் மாற்றி தரேன் உங்களுக்கு. நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா, கேனை, என்னால் முடியுமா, கேனை இல்லை, நம்மக்கிட்ட அந்த கேள்வி இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கா இல்லையா? ஷுடை, நான் பண்ணத்தான் வேணுமா, தப்பிச்சு ஓடிடுவா. வில்லை, என்னால் முடியுமா, நான் நடத்துவேனா, நான் சாதிச்சிருவேனா என்ற கேள்வி உங்கள் மனசில் இருக்குல்ல. இந்த கணத்திலிருந்து நான் சொல்கிறத கேளுங்க. வில் ஐ என்பதை ஐ வில் என்று திருப்பி போடுங்க. கேன் ஐ என்பதை திருப்பி போடுங்க, ஐ கேன் என்று சொல்லுங்கள். ஷுட் ஐ என்பதை ஐ ஷுட் என்று சொல்லுங்கள். நீங்கள் மாறுகிறீர்களா இல்லையா என்று பாருங்கள். மனக்கேள்வியை மாற்றுங்கள். புரிகிறதா? ஒரு சொல்ல தூக்கி கடைசியில் போடுங்கன்ற. இனிமே நெகட்டிவ் சிந்தனையே கூடாது. ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க. முடியாதுன்னா முடியாது, முடியும்னா முடியும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது எல்லாமே. அதை நீங்கள் பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் இந்த தேர்வுக்காக மட்டுமல்ல, எல்லா நாட்களும் அது வந்து உங்களை அடையும், உங்களை சேரும். நீங்கள் சாதிக்கிற மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்கிற உத்தரவாதத்தை என்னால் தர முடியும். தேர்வு பற்றி நமக்கு தேவையில்லாத அச்சங்கள் இருக்குது. உங்களெல்லாம் நான் கேட்குறேன், உங்களுக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ் கேள்வி, இன்ஜினியரிங் பாடத்துலேருந்து கேள்வி, எம்ஏ பாடத்துலேருந்து கேள்வியாக கேட்க போகிறாங்க. இவ்வளவு நாளும் நீங்கள் நெட்டுரு போட்ட டப்பா போட்ட விஷயங்களை தானே கேட்க போகிறாங்க. வெளியிலேருந்து ஒன்றும் வரப்போகிறது இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு மறைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தில், உங்கள் ஆசிரியர்கள் பயிற்றுவித்த பாடத்தில், நீங்கள் படித்த பாடத்தில், நீங்கள் நெட்டுரு போட்ட பாடத்தில், டப்பா போட்ட பாடத்துலேருந்து வரப்போகிற கேள்விகளை ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேசாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்காமல் ஆன்சர் எழுதுனீங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். அந்த கேள்வியில் ஏதோ ஒரு புள்ளி வைப்பாங்க. அங்கே தான் உங்களுடைய சூட்சமும் வந்து வெளிப்படும். அங்கே தான் நீங்கள் உங்களோட திறமையை வெளிக்காட்டணும். கேள்வியை உன்னிப்பாக படிங்க. அதில் ஏதாவது ஒரு பொடி வச்சுருக்காங்களா என்ன கேளுங்க. அவங்க கேட்டது வேறு, நீங்கள் ஒரு ஆன்சர் வேறுன்னா அடி குறுக்கால கோடு தான் இல்லை, அதை பண்ண வேண்டாம். அதாவது வீணான அச்சம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கெடுத்துடும். எங்கேருந்தோ கொண்டு வந்து மனசுக்குள்ளே இருத்திக்கிறீங்க, தேவையில்லை. பாரதி சொன்னால் காலா, காலா என்றால் யமன், காலன் யமன். வாடா உன்னை காலால் மிதிக்கிறேன்னா, ஐயோ யமனையே மிதிக்கிறேன்டாம்பா ஒருத்தன், ஒரு பொயட்டு. தேர்வெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். படித்து தயாராகிருக்கிறோம். தன்னம்பிக்கையும் தைரியமும் அஞ்சாமையும் இருந்ததுன்னா நீங்கள் 100க்கு 100 ஐயா சொன்னபடி நீங்கள் வாங்கலைன்னா கேளுங்க. அதை முதல்ல நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொண்டாந்து நெஞ்சில் நிறுத்திக்கிங்க. பாசிட்டிவ் திங்கிங். அப்புறம் ஒன்றுமே படிக்கலை, சரியாகவே படிக்கலை, சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணதில்லை, எல்லாமே மறந்து போச்சு, இந்த வாக்கியங்கள் இருக்குல்ல, தயவு செய்து உங்களுடைய அகராதியிலேருந்து உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. நான் பிள்ளைகளாக நான் சொல்கிறத உன்னிப்பாக கவனித்தாதான் நான் சொன்னது புரியும், இல்லைன்னா புரியாது. அவ்வளோ அழுத்தமான ஆழமான விஷயம். உங்களையெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடலை. +2 வந்துட்டீங்க, 10th வந்துட்டீங்க, உங்களுடைய அறிவாற்றல் நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் உன்னிப்பாக கவனிக்கணுங்கிறத சொல்கிறேன் நான். நல்லா கவனிங்க. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்று மனசிலே 2 இருக்கிறது. உளவியல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். உள்மனம், புறமனம், ஆழ்மனம், வெளிமனம் என்று எப்படி வேண்டாலும் சொல்லிக்கணுங்க. இந்த ஆழ்மனம் சப்கான்ஷியஸ் இருக்க, அது எப்போ பார்த்தாலும் ட்ரம் வாசிக்கிற மாதிரி ஆமாம் 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 அப்படின்னு ஒரு ட்ரம் வாசிக்கிட்டே இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டு கரப்ட் ஆகாத ரொம்ப நல்ல மைண்டு. வெளி உலக விஷயங்களெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. என்ன காட்சியை பார்த்தாலும் அது கரப்டே ஆகாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் இது சச் அ பவர்ஃபுல் மைண்ட். அது என்ஸ் என்கிற ரிதம் மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கும். இப்போ விஷயத்துக்கு வரேன். புறமனம், கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும்? நான் சரியாகவே படிக்கலை. ஆமாம், நீ சரியாகவே படிக்கலை. நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஆமாம், நீ ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை. நான் ஃபெயிலாக போகிறேன். ஆமாம், நீ ஃபெயிலாக போகிறேன். எல்லாத்துக்கும் நான் ஆமாம் போட்டுரும். என்ன நீங்கள் மாற்றணும்னா, நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன். ஆமாம், உள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் ஆமாம், நீ ரொம்ப நல்லா படிச்சிருக்க.
நான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஆமாம், நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிற. இப்படி தயவுசெய்து இப்போ எனக்கு படித்ததெல்லாம் மறந்து போச்சு. ஆமாம், மறந்து போச்சு. நான் படித்ததெல்லாம் அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படியே கொட்டிடுவேன். ஆமாம், கொட்டிடுவேன். புரியுதா உங்களுக்கு? இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே தோற்கடிக்க முடியாது. இந்த உண்மையை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் சொல்கிறேன். ஒரு தேர்வில், முந்தின எழுதின தேர்வில் நீங்கள் சுமாராக எழுதிடுறீங்க. தப்பாக சரிக்காங்க ஒரு வேளை, ஒரு சிலருக்கு பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். 100 எடுக்க முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஐயையோ 100 போச்சே 100 போச்சே 100 போச்சேன்னு சொல்லி அடுத்ததுலேயும் 100 எடுக்காமல் விட்டுறாதீங்க. அதை பேக் ஆஃப் த மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. சுவிட்ச் ஆஃப், தூக்கி வெளியில் போடுங்க. அடுத்தடுத்த தேர்வுகளை நான் நல்லா பண்ணி இதில் விட்ட மார்க்கை பிடிப்பேன்னு சொன்னேன்னா அவன் தான் சிறந்த மாணவி, அவன் தான் சிறந்த மாணவன். சரியா? ஐயையோன்னு தலையில் கையை வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த மாதம் அப்படியே டிசெண்டிங் ஆர்டர் அப்படியே இறங்கினே போயிடும். சரியா? இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம் இன்னொரு எக்ஸாமினேஷனை பாதிக்காதபடி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நேர உணர்வு. நான் எந்த மேடையிலையும் இதை சொல்லாமல் நான் இருக்கிறதே இல்லை. இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு தயவு செய்து லேட்டாக போகாதீங்க. என்ன பஸ்ஸை நீங்கள் வழக்கமாக பிடிப்பீங்களோ அந்த பஸ்ஸை விட ஒரு பஸ்ஸு ஏர்லியராக பிடிக்க முடியுமா பாருங்கள். எப்போ கொண்டு போய் உங்கள் அப்பாவோ அல்லது யாரோ உங்கள் சித்தப்பாவோ சித்தியோ அம்மாவோ யார் கொண்டு போய் உங்களை ட்ராப் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்கள், எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு மட்டும் நீங்கள் அரை மணி நேரம் முன்னதாக கொண்டு போய் என்னை விட்டுருங்கன்னு சொல்லுங்கள். இந்த போவமா மாட்டோமா, நுழைவமா மாட்டோமா, எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சிருச்சேன், டைம் ஆகிடுச்சு, இந்த உணர்வெல்லாம் வந்துச்சுன்னா பதட்டம் வரும். பல்ஸ் ரேட்டு கையில் ஏறிப்போம், நெஞ்சு அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த தவறை தயவுசெய்து பண்ணாதீங்க. அதை நடந்ததுன்னா எல்லாம் மறந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். ரொம்ப முன்னாடி நீங்கள் தயவுசெய்து நீங்கள் போங்க, அது ரொம்ப முக்கியம். எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் அப்போ தான் புதுசாக படிக்கக்கூடாது. எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வெளியில் ரிவிஷன் என்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அதை பிரித்து யாராவது பார்த்துருக்கிறீங்களா? ரிவிஷனை பிரித்து படிச்சிருக்கீங்களா? ரீவிஷன், விஷன்னா காட்சி, ரீவிஷன்னா மறுபடி பார்த்தல். அப்போ போய் படிக்கக்கூடாது. ரீவிஷன் என்பது மறுபடியும் ஒரு மீள் பார்வை. நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் உங்கள் பாடம் படிக்கிறீங்களோ அதை பென்சில்லையோ பேனாலையோ உங்கள் சௌரியத்துக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை ஒரு புரட்டுனா அந்த ஹிண்ட்லேருந்து நீங்கள் ஹோல் பேஜையும் நீங்கள் ரிகலெக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பக்கமாக படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, ரிவிஷனுக்கு தான் நேரம் இருக்குது. தயவுசெய்து அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அடுத்ததாக உங்கள் உடல்நலம். இதை பற்றியெல்லாம் எந்த ஆசிரியரும் பேச மாட்டாங்க, நான் தான் பேசணும். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் உங்கள் உடல்நலத்துக்கு முக்கியத்துவம் தரணும். கண்ட தண்ணியை குடிக்காதீங்க. எல்லாம் தண்ணீரில் தான் முதல்ல மாட்டுவாங்க. தண்ணீரில் முதல்ல மாட்டும் போது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷன் வில் லீட் டு கோல்டு and that will lead to cough and both these will lead to fever, right? நான் ஒரு மருந்து பேர் சொல்கிறேன். நான் மருத்துவர் இல்லை, இது யார் வேணால் சாப்பிடலாம், மருத்துவர் தான் பரிந்துரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. டஸ்க் கியூ, TUSQ, டஸ்க் கியூ அப்படின்னு ஒரு ஸ்லாசஞ்சர் கிடைக்குது, மாத்திரையும் கிடைக்குது. அதை எப்பவும் வாங்கி 5 வருஷம் ரெடியாக வச்சுக்கோங்க. திடீர்னு நடுராத்திரி தொண்டையில் கீச் அப்படின்னுச்சுன்னா அந்த நேரம் டஸ்க் கியூ கிடைக்காது. டஸ்க் கியூ ஒரு ஸ்ட்ரிப் வாங்கி வச்சுங்க. ஸ்லாசஞ்சர் முட்டாய் மாதிரி இருக்கும். அந்த லேசான கீச் காமிக்கும் போதே அதை சாப்பிட்டீங்கன்னா தட் வில் கில் த ஜெர்ம்ஸ் இமீடியட்லி. த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது, கோல்டு வராது, காஃப் வராது. ஜுரம் வந்த பிறகு மருத்துவர்கிட்ட போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னா நாள் வேஸ்ட். தயவுசெய்து இந்த டஸ்க் கியூவை வாங்கி, ஐ ரிப்பீட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், TUSQ, அவ்வளோதான் டஸ்க். இது ஸ்லாசஞ்சர் கிடைக்கிது. ஒருவேளை உங்கள் ஊரில் டஸ்க் கியூ கிடைக்கலன்னா எனி ஸ்லாசஞ்சர் எடுத்துக்கோங்க. அது த்ரோட் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு காத்துரும். கண்ட தண்ணீரை குடிக்காதீங்க, சுட வச்ச தண்ணீரை மட்டும் குடிங்க. இதில் இன்னொரு பிள்ளைகள் என்ன கேட்பாங்க, ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள் கேட்பாங்க, சார் நீங்கள் சொன்னீங்க சுடுதண்ணி தான் சார் நான் குடித்தேன், ஆனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சேன் சார் அப்படின்னா. எங்கே தெரியுமா நீங்கள் ஓட்ட விடுறீங்க?
குளிக்கும்போது கண்ட தண்ணியில் குளிக்கிறீங்கல்ல, டைட் கிளிப்படாக குளிக்கணும், இப்படி குளிக்கணும். இல்லைன்னா டேங்கில் இருக்க மோசமான தண்ணீர் உங்கள் வாய்க்குள்ளே போய் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து நான் நல்ல தண்ணீராக குடித்தேன், மினரல் வாட்டராக குடித்தேன், இதில் போய் மாற்றினேன்னா அங்கே தான் நீங்கள் மாட்டுறீங்க. சாப்பிடுவதற்கு முன்பாக நல்ல தண்ணீரில் கையை கழுவணும், மினரல் வாட்டரில். வீட்டில் திட்டுவாங்க அம்மா, டேய் இவன் என்னடா இந்த லேனாதமான பேச்சை கேட்டு ரொம்ப கெட்டு போயிட்டான்டா அவன், நல்லா இது பண்ணியிருந்தான், பேசினில் கையை கழுவுனா இப்போ என்ன நல்ல தண்ணியில் கையை கழுவுறான்னா, இன்ஃபெக்டட் வாட்டரில் கையை கழுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன தண்ணீர் வேணால் கை கழுவுங்க, தண்ணீரில் கவனமாக இருங்க. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். தரம், உறுதி, மதிப்பு, நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லூர் அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. வாருங்கள், நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள். அனைத்து வகையான ஃபார்ம் ஹவுஸ் வீடுகள் கட்டித்தரப்படும். தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் 98, நியூ நம்பர் 98/A, பேங்க் மென்ஸ் காலனி, அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 7010680759. அருள் திரு சக்தியம்மா அருளாசியுடன் துவங்கப்பட்ட ஸ்ரீ நாராயணி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் இப்போது 500க்கும் மேற்பட்ட படுக்கை வசதியுடன் இருதயம், சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக மாற்று, மார்பக புற்றுநோய் சிறப்பு சிகிச்சைக்கான முழுமையான மருத்துவமனையாக திகழ்கிறது. கேத் லேப், சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன், டயாலிசிஸ், ரேடியாலஜி மற்றும் மேம்படுத்தப்பட்ட அதிதீவிர குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவ பிரிவு, அதிநவீன அறுவை சிகிச்சை பிரிவும் கொண்டு சிறப்பாக மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது. நம்ம ஸ்ரீ நாராயணி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்ரீபுரம், வேலூர்.